தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, ஒரு அருமையான தலைப்பின் கீழ் கடந்த பல வாரங்களாக இறைவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த தலைப்பின் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தொடர் போதனைக்கு இதுவரைக்கும் நாம் 21 பாகங்களை கடந்து வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனுடைய தொடர் போதனையாக இன்று பாகம் 22 நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றும் சாமுவேல் அவர்களை குறித்து சிறிது தியானம் செய்யலாம் என்று உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த மகா தலைப்பிற்கு 11 துணை தலைப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதை ஒரு விசையை நான் வேகமாக வாசித்து விடுகிறேன் பிரியமானவர்களே. அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு பாகத்திலும் அதை நான் வாசித்து விட்டு தான் தியானத்திற்கு கடந்து போகிறது வழக்கமாக வைத்திருக்கிறேன். அதன்படி இந்த நாளிலே துணை தலைப்புகளை நான் வேகமாக வாசிக்கிறேன். 1, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? 2, அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார்? 3, எதற்காக அழைத்தார்? 4, எந்த சூழ்நிலையில் அழைத்தார்? 5, அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? 6, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 7, சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். 8, நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? 9, நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் அவருக்கு தெரியுமா? 10, வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இன்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியும் இருக்கிறார். 11, இது சங்கீத புத்தகம் 147வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளையெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய பெயர்களை மட்டும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர் அல்ல. அவர் படைத்த படைப்புகளிலே அநேக கோடான கோடி நட்சத்திரங்கள் உண்டு. அந்த நட்சத்திரங்களின் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர் என்றும் அவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த மகா பெரிய தேவ செய்திக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத குறிப்புகள் 2, அதையும் நான் கொஞ்சம் வாசித்து விடுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இப்படியாக வருகிறது. 43வது அதிகாரம் 1வது வசனத்தில், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று 1-to-1 டைரக்டாக பேசுகிறதாக நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் தியானம் செய்து வந்திருக்கிறோம் கடந்த 21 பாகத்தில் பிரியமானவர்களே. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. அப்பொழுது அவர் உன்னை இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று யாக்கோபுடைய பெற்றோர் வைத்த பெயரையும் அவர் அறிந்து பெயர் சொல்லி அழைக்கிறார். இப்பொழுதும் யாக்கோபே, இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல, நான் உன்னுடைய பெயரை மாற்றி உன்னுடைய குணாதிசயத்தை மாற்றப் போகிறேன். என்னுடைய கற்பனைகளை நீ கை கொண்டு எனக்கு பிரியமானவனாக நீ இருக்க வேண்டும். ஆகவே உன்னுடைய பெயரை இன்று முதல் இஸ்ரவேல் என்று மாற்றுகிறேன் என்று சொல்லி பெயரை மாற்றினதாக நாம் பார்த்தோம். அதையெல்லாம் தியானம் செய்து முடித்தோம் பிரியமானவர்களே. இப்படி நம்முடைய தேவன் எவ்வளவு ஒரு அழகாக ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்பதை தான் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சங்கீத புத்தகம் 91வது அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியாக வருகிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எவ்வளோ ஒரு அருமையாக இறைவன் சொல்றாரு பாருங்க. அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்றைக்கு நீங்களும் நானும் உயர்ந்த அடைக்கலத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உயர்ந்த அடைக்கலத்தில் இறைவன் வைக்க வேண்டும் என்று அவரும் ஆசைப்படுகிறார். அவர் ஆசைப்படுகிறது என்னவென்று சொன்னால், அவருடைய நாமத்தை, நம்முடைய நாமத்தை அவர் அறிந்திருக்கிறார் என்று பார்த்து கொண்டு வருகிறோமே. உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைக்கிறார், அழைத்திருக்கிறார், அழைத்திருந்தார் என்று பார்க்கிறோமே. அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறீர்களா? என்னுடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்றைக்கு நிறைய பேர் எனக்கு சிஎம்ஏ தெரியும், பிரசிடெண்ட்டை தெரியும், பிஎம்ஏ தெரியும், இந்த மந்திரியை தெரியும், அந்த முந்திரியை தெரியும் சொல்லிட்டு எல்லாருடைய பேரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் பந்தா காட்டுவாங்க.
அதெல்லாம் பாருங்க, மனுஷர்கள் நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆஃப்டர் ஆல் இஸ் a மேன், இஸ் நாட் அவர் சேவியர். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேனே, அதே போல உன்னை படைத்த நான் உன்னுடைய தேவன், உன்னுடைய தேவனாகிய என்னுடைய நாமத்தை நீ அறிந்திருக்கிறாயா என்று சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. யெகோவா என்று சொல்லுகிறோமே, யெகோவா என்று சொன்னால் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்திலே அவரை குறித்து, அவருடைய குணாதிசயங்களை குறித்து, அவருடைய வழிகளை குறித்து, வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த படைப்புகளை குறித்து, உங்களையும் என்னையும் அவர் எப்படி படைத்தார், ஆணாக பெண்ணாக சிருஷ்டித்தார், ஆதியாகம புஸ்தகத்திலிருந்தே தியானம் செய்து கொண்டு வருகிறோமே. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் படிப்படியாக நாம் முன்னேறி படித்து அதன் மேல் கவனமாக இருந்து இரவும் பகலும் தியானம் செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறாரே பிரியமானவர்களே. அவருடைய நாமத்தை இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய நாமம் தெரியும். சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம், வேத வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாத அநேக கோடான கோடி மக்களை பார்த்து நான் இந்த காலை வேளையில பேசுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அவரை அறிந்து கொள்ள நீங்கள் முன்வருவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே. யாரையெல்லாம் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து வைத்தார், யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எப்படியெல்லாம் பிரகாசித்தது என்பது கடந்த வரலாற்றிலே நாம் தொடர்ந்து பாகங்களில் 21 பாகங்களின் ஊடாக நாம் அவரை குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எப்படியாக வருகிறது பிரியமானவர்களே. 45வது அதிகாரம் 3வது வசனத்தில், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, நாம் அவருடைய நாமத்தை அறிந்த நமக்கு, நம்முடைய நாமத்தை அறிந்து தெரிந்து கொண்டு நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்ன சொல்லுகிறார்? உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அடுத்த வசனம் எப்படியாக வருகிறது பிரியமானவர்களே. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளைகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும். 2 பேரை சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் மட்டும் சொன்னா போதும், ஏன்னா நம்ம மறந்துடுவோமே. அதான் பழைய பெயர் அதையும் சொல்றாரு, புதிய பெயரும் சொல்லுகிறார். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உமக்கு நாமம் தரிப்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. நாம் அவர் அறியவே இல்லைங்க. நாம் அவரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பாக அவர் நம்மை நோக்கி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை நேசிப்பதற்கு முன்பாக அவர் நம்மை நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. நாம் அவரை அறியாதிருந்தும் அவர் நம்மை அறிந்திருந்தபடியினாலே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிப்பித்தேன். யாக்கோபு என்பது உன்னுடைய பழைய நாமம், இப்பொழுது இஸ்ரவேல் என்று உனக்கு நாமம் தரிப்பிக்கிறேன். பழனி என்பது உன்னுடைய பழைய நாமம், இப்பொழுது மோசஸ் என்று உனக்கு தரிப்பிக்கிறேன். அப்படி தரிப்பித்ததுக்கு அப்புறம் தாங்க இன்றைக்கு 33 ஆண்டுகளாக வர 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 விருத்தி அடைந்தான் என்று அநேக முற்பிதாக்களை நாம் பார்க்கிறோமே. அப்படியே இந்த மோசஸையும், இந்த பழனி மோசஸையும், என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை, மாற்று கருத்து இல்லை. ஒரே ஒன்று என்னவென்று சொன்னால், நாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. சங்கீதம் 91 நாம் வாசித்தது போல அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால், நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து வைக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று அடித்து சொல்லுகிறார் பாருங்க. நானே தேவன், என்னை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும், கிழக்க பார்த்து சொல்றார், உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடை கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. அவர் தாங்க நம்மை அறிந்து பெயர் சொல்லி அழைத்து நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு இடை கட்டி நமக்கு பலத்தை கொடுத்து ஐஸ்வர்யங்களை கொடுத்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை கொடுத்து அவரை அறிகிற அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஒரு பெரிய புதையல்களே நமக்கு பரலோகத்தில் இருந்து இயேசுவானவர் மூலமாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து 2025 ஆண்டுகள் ஆகிறது பிரியமானவர்களே. இந்த நன்னாண்டிலே உங்கள் அனைவருக்கும் இந்த நற்செய்தியை சொல்லும்படியாக தான் இறைவனுடைய பெரிதான கிருபையில் உங்களுக்கு முன்பாக நான் வந்து அமர்ந்திருக்கிறேன் பிரியமானவர்களே. ஆகவே
இந்த தேவனை குறித்து நீங்கள் அதிகமாக, இந்த படைப்பாளியை குறித்து நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில் ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம், அதாவது உங்களுடைய பாஷையில் இருக்கிற ஹோலி பைபிளை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் தினந்தோறும் வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யெகோவா என்னும் நாமத்தில், அதாவது சர்வ வல்லமுள்ள தேவன் நான் என்று சொல்லுகிறாரே, அதுதான் அவருடைய நாமம். அவருடைய குணாதிசயம், அவருடைய பலனை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அந்த தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் யாத்திராகம புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, முதல் புத்தகம் என்று சொல்லப்படுகிற ஆதியாகம புஸ்தகத்தில் முதல் மனுஷனாகிய ஆதாமோடு கூட அவர் பேசினார் பாருங்கள். அந்த வார்த்தைகளை எல்லாம் யெகோவா தேவன் தன்னுடைய வாயின் மூலமாக தன்னுடைய மகள்களோடு கூட பேசின வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலும் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு என்னும் நாமத்தினாலே இந்த பூமிக்கு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கி வந்தாரே, அவர் மலை பிரசங்கத்தில் அவருடைய வாயின் மூலமாக எதையெல்லாம் பேசினார் என்று புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது. பிரியமானவர்கள், இதையெல்லாம் நீங்கள் நாங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கண்கள் திறக்கப்படும். சங்கீதக்காரன் எப்படியாக சொல்லுகிறார், நான் உன்னுடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய மனக்கண்களை பிரகாசமடைய செய்யும் என்று சொல்லுகிறார். நான் உன்னுடைய வேதத்தை, எத்தனை பத்திரிகைகளை வாசிக்கிறோம், எத்தனை விதமான நாவல்களை வாசித்து பார்க்கிறோம், அதிலெல்லாம் ஜீவன் இல்லைங்க. எல்லாமே அட்டுழியமான செய்திகள், துர்ச்செய்திகள். நற்செய்தி என்று ஒன்று சொன்னால் அது வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி இருக்கிற, அவருடைய வாயினால் அறிவித்திருக்கிற செய்தி தான், அதற்கு பெயர் தான் நற்செய்தி என்று சொல்லுகிறோம். அந்த நற்செய்தியை கேட்க உங்களுடைய என்னுடைய செவிகள் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கும் என்று சொன்னால், இயேசுவானவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது மலை பிரசங்கத்தில் எப்படியாக சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். நமக்கு காது இருக்கிறதல்லவா, செவி இருக்கிறதல்லவா, அந்த நற்செய்தியை கேட்டு பாருங்கள். கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷத்திற்குள்ளாக பிரவேசிப்பீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை பிரியமானவர்களே. ஆகவே தான் அடிக்கடி நான் சொல்லுகிறது, நாம் எத்தனையோ பொருட்களை படைக்கிறோம், வாகனங்களை பயன்படுத்துகிறோம். எல்லா உற்பத்தியாளரும் அதை பயன்படுத்துவதற்கு முன்பாக அருமையாக ஒரு குறிப்பேடை அடித்து இலவசமாக கொடுக்கிறார்கள். எப்படி பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு அழகாக அதை தயாரித்திருக்கிறோம், அதை நீங்கள் இப்படிதான் பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, டூஸ் டோன்ஸ் என்று அழகாக அவர்கள் அதில் குறித்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அது கொடுத்து அனுப்புகிறார்கள். பிரியமானவர்கள், நம்முடைய தவறு என்ன, அறியாமை என்ன, எப்படி தவறு செய்கிறோம் சொன்னால் அதை படிப்பதே கிடையாது. அந்த புத்தகம் அதை குப்பையில் தூக்கி வீசிவிட்டு நாம் பயன்படுத்த ஆரம்பிப்போம். அது கடைசியாக அது சொல்லப்பட்ட அந்த நாட்கள் வரைக்கும் அது பயன்பாட்டிற்கு வருவதே கிடையாது. இப்படித்தான் மனுஷியாகிய நாம் இறைவன் சொல்லப்பட்ட அந்த குறிப்பேட்டை வாசிக்காதது நிமித்தம், பரிசுத்த வேதாகமத்தை தொடாதது நிமித்தம், தான்றோடி தனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது நிமித்தம், படைப்பாளியை நாம் அலட்சியப்படுத்துகிறது நிமித்தம் நம்முடைய வாழ்நாட்கள் குறுகி போய்விடுகிறது. பெரியமானவர்களே, பிறகு என்ன சொல்லுகிறோம், அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா, ஏன் இப்படி இந்த சிறிய வயதில் இந்த மகனை எடுத்துக்கொண்டார், இந்த மகளை எடுத்துக்கொண்டார். நாம் செய்கிற தவறுக்கு பழைய யார் மேல் போடுகிறோம், நம்மை படைத்த படைப்பாளி மேல் போடுகிறோம். மேனுஃபேக்சரர் டிஃபெக்ட் ஒன்றுமே இல்லைங்க. இந்த மிஷின், இந்த இயந்திரம், இந்த மனுஷன் இருக்கிறானே, மனுஷி இருக்கிறாளே, ஆவி ஆத்மா சரீரத்தை உள்ளடக்கிய இந்த மனுஷன் இருக்கிறானே, 120 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். அதற்காகவே அவருடைய ஜீவனை நமக்குள்ளே ஊதி இருக்கிறார். அவருடைய ஜீவனிலே சத்துவம் அடங்கியிருக்கிறது, பலன் அடங்கியிருக்கிறது. அவர் கொடுக்கிற, நானே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னுகிறாரே, அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் உண்டா? அந்த ஒளியிலே இருக்கும் பொழுது, அந்த ஒளி இதற்குள்ளே ஊடுருவும் பொழுது, அந்த ஒளி அந்த எப்படி அந்த வழியிலே இரவு நேரங்களிலே லைட் கம்பம் இல்லை என்று சொன்னால் நாம் நடந்து போக தடுமாறுவோம். அது கூட பரவாயில்லை, டார்ச் லைட்டை வைத்து நம்ம வழியை கண்டுபிடித்து போய்விடலாம். ஆனால் மெய்யான ஒளி, நானே மெய்யான ஒளி என்று சொன்னாரே, அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா, எனக்கு உண்டா? அப்படி பெற்றுக்கொண்டு அந்த ஒளியின் ஊடுருவும் பொழுது இந்த ஆவிக்குள்ள 120 ஆண்டுகள் வாழ முடியும். பெரியமானவர்களே, இந்த ஆவி ஆத்மா சரீரம் இந்த திரியேக தேவனைப் போல நாமும் திருத்துவத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவி நமக்கு உண்டு, ஆத்மா நமக்கு உண்டு, சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரத்தை மட்டும்தான், முகத்தை மட்டும்தான் மனுஷர்களாகிய நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளே இருக்கிற அந்த மனதின் மனுஷன் யார், அவன் எப்படி இருக்கிறான், தேவனை அறிந்திருக்கிறானா இல்லையா? அந்த மனக்கண்கள் என்று சொல்கிறோமே, அது வெளியேற பெற்றுக் கொண்டிருக்கிறதா அல்லது குருட்டாய் இருக்கிறதா, குருட்டு கண்களாய் இருக்கிறதா? அந்த மனதின் மனுஷனுக்கு ஆராய்ந்திருக்கிறோமா, கேள்வி கேட்டிருக்கிறோமா? உள்ளே ஒரு ஆவி இருக்கிறது, அந்த ஆவி பிரியும் பொழுது மனுஷன் செத்து போனான் என்று சொல்லுகிறோமே,
அந்த ஆவி எங்கிருந்து வந்தது, அந்த ஆவி எங்கே போகிறது? எதையாகிலும் யாராவது அறிந்து வைத்திருக்கிறார்களா? அதற்காக தானே படைப்பாளி என்னுடைய புத்தகத்தை வாசி, இரவும் பகலும் அதன் மேல் கவனமாயிரு, தியானம் செய்து கொண்டிரு, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். 120 ஆண்டுகள் எந்த விதமான பலகீனமும் இல்லாமல் மோசே அவர்கள் வாழ்ந்து முடித்தாரே, யோசுவா அவர்கள் வாழ்ந்தாரே, காலேப் அவர்கள் வாழ்ந்தார்களே, முற்பிதாக்கள் அநேக செஞ்சுரி அடித்து போயிருக்கிறார்களே பிரியமானவர்களே. அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாக நாம் 120 ஆண்டுகள் தெய்வீக சுகத்தோடு, தெய்வீக பொருளாதாரத்தோடு கூட, தெய்வீக பாதுகாப்போடு கூட, தெய்வீக சமாதானத்தோடு கூட, தெய்வீக சந்தோஷத்தோடு கூட நாம் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக வாழ முடியும் பிரியமானவர்களே. ஒரு பெரிய ஷோரூம்ல ஒரே ஒரு ஷோ பீஸை முன்னாடி வச்சிருப்பாங்க. ஒரு பொம்மைக்கு சாரி கட்டியிருப்பாங்க, ஒரு பொம்மைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அதை பார்த்த உடனே உள்ளே போகணும்னு தோணும். உள்ளே போனால் அந்த மெட்டீரியல் அங்கே இருக்கும், அந்த கலர் அங்கே இருக்கும், அந்த டிசைன் அங்கே இருக்கும். அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக தேவன் பெயர் சொல்லி அழைத்த மனுஷனையும் மனுஷியையும் அவர் இப்படிதான் ஒரு ஷோகேஸில் இருக்கிற ஷோ பீசஸை போல உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அதை தெரிந்து கொள்ளும்படியாக அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார், ஆலோசனை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மிகவும் அருமையான தேவன் என்பதில் மாற்று கருத்து இல்லை பிரியமானவர்களே. சரி, இப்பொழுது சாமுவேலை குறித்து தான் நாம் கடந்த 21வது பாகத்தில் நாம் தியானம் செய்தோம். குழந்தை சாமுவேலை நாம் தியானம் செய்தோம். அவர் வளர்ந்த பிறகு முதிர் வயதில் அவர் எப்படி தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்தார், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் எப்படி வாழ்ந்து முடித்தார் என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இன்றைய உலகத்தில், இந்த நவீன உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அநேகர் ஊழியத்திற்காக நான் ஊழியம் செய்கிறேனே, அது நிமித்தம் எனக்கு ஏதாகிலும் கிடைக்குமா, கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுமா மக்களிடத்தில் இருந்து என்று நினைப்புகள் நிறைய ஊழியக்காரர்களுக்கு உண்டு. நான் யாரையும் குறை சொல்லவோ குற்றம் கண்டுபிடிக்கவோ நான் பெரிய யோகியன் என்று சொல்வதற்காகவோ இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆவியானவர் எனக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்துகிறது போல இது உங்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியும் என்று சொல்ல ஒத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னால் அது உங்களுடைய பாடு. இறைவனுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் வரும், அப்பொழுது கணக்கு கொடுத்துக் கொள்ளுங்கள். சாமுவேலை குறித்து ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு அதற்கு ஒத்த இன்னொரு வசனத்தை, இயேசுவானவர் சொன்ன உதாரணத்தையும் கொடுத்து இந்த நாளிலே இந்த 22வது பாகத்தை முடிக்க வேண்டும் என்று இருக்கிறேன் பிரியமானவர்களே. 1 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் முதல் 5 வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். தேவனுடைய விருப்பம் அல்ல அது. ராஜாவை ஏற்படுத்தி மக்களை ஆளுகை செய்ய ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமே அல்ல. அவரே நமக்கு ராஜாதி ராஜாவாக இருந்து நம்மை அனைவரையும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்றுதான் உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் பிரியமானவர்களே. ஆனால் மனுஷர்களுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் தேவன் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம், எங்களை ஆளுகை செய்ய எங்களிலிருந்து ஒரு மனுஷனை நீர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நாளிலே சாமுவேல் இடத்துல முறையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதற்காக தான் அவர் அப்படி சொல்லுகிறார். 2வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். அவரை குறித்து சொல்லுகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். முதலாவது நம்ம 21வது பாடல் என்ன பண்ணோம், குழந்தை சாமுவேல் எப்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டார், தேவ சமூகத்தில் இருந்தார், சாமுவேலே சாமுவேலே என்று 4 முறை அந்த குழந்தை சாமுவேலை இறைவன் அழைத்தார். அதற்கு பிறகு இறைவன் அவரோடு கூட பேசினார். அந்த தேவாலயத்தில் இருந்த அந்த பிரதான போதகருடைய, அந்த ஏலியுடைய பிள்ளைகளுடைய அட்டூழியம் என்ன, எல்லாவற்றையும் நாம் தியானம் செய்தோம். அந்த 2 ஆண்மகன்களும் செத்தே போனார்கள் என்றெல்லாம் பார்த்தோமே. அந்த குழந்தை சாமுவேலிலிருந்து இப்பொழுது கடைசி கண்களை மூடுவதற்கு முன்பாக வாழ்ந்த சாமுவேலை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள், நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். சிறு வயது முதல் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இப்பொழுது நான் கிழவனும் நரைத்தவனுமானேன் என்று சொல்கிறார். 3வது வசனம் இப்படியாக வருகிறது, இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சாட்சி சொல்லுங்கன்னு சொல்றார். நான் எப்படிப்பட்ட ஊழியக்காரன், நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல தேவையில்லை. நான் சொன்னா அது மேட்டிமையா இருக்கும், பெருமையா இருக்கும். இதுதான் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாம் தியானம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் பிரியமானவர்களே. இன்று நாம் எப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? எதையாகிலும் இச்சிக்கிறோமா, எதையாகிலும் கேட்டு பெற்றுக்கொள்கிறோமா, எதையாகிலும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று அப்படிப்பட்ட ஒரு போதனை செய்கிறோமா?
இதையெல்லாம் தெரிந்து கொள்ளதான் இன்று சாமுவேல் அவர்களுடைய கடைசி கால வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாய் இருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் சாமுவேலை ஒப்பிட்டு பார்த்து மனசாட்சிக்கு உட்பட்டு நான் இப்படிதான் என்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேனா? ஊழியம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த இலவச பரிசு. அவரிடத்தில் நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம். இன்று நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சொத்த கிருபை. இதை தவிர மேன்மை பாராட்டுவதற்கு உங்களிடத்திலும் ஒன்றும் இல்லை, என்னிடத்திலும் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும், வெட்கப்பட்டு போகவே இல்லை என்று சொல்லுகிறாரே. நான் சிறு வயதில் இருந்து இப்பொழுது முதிர் வயது உள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறங்கி திருந்ததையோ அவர்கள் கைவிடப்பட்டதாகவோ நான் இதுவரைக்கும் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட வாரிசிலிருந்து வருகிறோமே, ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லுகிறோமே, அவருக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறோமே. பெற்றுக்கொண்டிருக்கிறோம்னா இன்னும் பெற்றுக்கொள்ளாதது போல ஜனங்களிடத்தில் நாம் கையேந்துவோம் என்று சொன்னால் அது இறைவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் பிரியமானவர்களே. இந்த சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை கூட உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இந்த சந்ததியில் என்னோடு கூட என்னுடைய வயதில் இருக்கிற ஊழியக்காரர்கள் என்னை குறித்து அறிந்திருக்கிறவர்கள் என் மேல் கொஞ்சம் கோபம் கூட படலாம். அதை குறித்து எனக்கு கவலை கிடையாது. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன் எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், கொடுக்கிறவனாக இருக்க வேண்டுமே தவிர எடுக்கிறவனாக இருக்கக்கூடாது என்பதை தான் இந்த சாமுவேல் அவர்கள் நமக்கு ஒரு நிஜ உலக கதாநாயகனாக இருந்து அவருடைய சாட்சியை நாம் இன்று காலை வேளையில வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதற்கு அவர்கள் கேட்டவர்கள் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை. இப்படிதாங்க இன்னைக்கு உங்களுக்கும் என்னையும் பார்த்து சொல்லணும். என்னுடைய மனசாட்சியத்தோடு சொல்வேன், நான் யாருக்கும் அநியாயம் செய்தது கிடையாது. ஆனால் அநேகர் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே. இறைவனுக்கு அவர்கள் கணக்கு கொடுக்கட்டும், அது என்னுடைய பாடு. இட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ், இட் இஸ் தேர் பிஸ்னஸ். ஆண்டவர் அவர்களை பார்த்துக் கொள்ளட்டும். அதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க, நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறார், அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசிகள் செய்திருக்கிறாங்க. 2 ஊழியக்காரர்கள். ஒரு ஊழியக்காரர் யார்? பிரதான போதகர் அல்லது பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிற ஏலி அவர்கள். அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? பிள்ளைகள் அட்டுழியம் செய்யும் பொழுது கண்டிக்காமல் விட்டுவிட்டார். தேவனுடைய சமூகத்தில் வருகிற பெண்களோடு கூட அவர்கள் அனுபவித்தார்கள், சயனித்தார்கள் என்று பார்க்கிறோம். பலியிட கொண்டு வருகிற அந்த லைவ் ஸ்டாக் எல்லாமே, அந்த ஆடு, கோழி, மாடு, இதெல்லாம் பலியிடுவதற்கு கொண்டு வரும் பொழுது பலியிட்ட மாத்திரத்தில் அவர்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம் கறியை. இந்த தொடை கறி எங்களுக்கு வேணும், இந்த சந்த கறி எங்களுக்கு வேண்டும், இதுதான் எங்களுக்கு வேணும். அது ஒரு கூண்டாசை போல தேவனுடைய ஜனம் மாறி இருக்கிறதை அந்த நாளிலே பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலும் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் அநேகரை எனக்கு தெரியும் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு எப்படி துணிச்சல் வருகிறது என்று எனக்கு புரியவில்லை பிரியமானவர்கள். வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் என்ற வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. இறைவன் நம்ம இடத்துல எதை கேட்டு வாங்கினா, நான் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறேன், உங்களுடைய ஜீவனை எனக்கு தா என்று சொன்னாரா? உனக்காக ரத்தம் சிந்துகிறேன், உன்னுடைய ரத்தத்தை எனக்காக சிந்து என்று சொன்னாரா? எவ்வளவு சவுக்கு அடிகள், எப்படிப்பட்ட முள் கிரீடம், 6.5 லிட்டர் சுத்த பரிசுத்தமான ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தி மீட்டெடுத்தாரு. என்றாகிலும் எதையாகிலும் நம்ம இடத்துல அவர் கேட்டிருப்பாரா? உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா என்று சொன்னார். அந்த இருதயத்தில் நான் வாசம் பண்ண வேண்டும், நானே உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்த வேண்டும், நானே உனக்கு வழிகாட்ட வேண்டும், நானே உனக்கு வழியாக இருக்க வேண்டும், என்னை பின்பற்றுகிறவனாக இரு என்று சொன்னாரே. எத்தனை இடங்களில் ஊழியம் செய்ய போனாலும் அவர் அநேகருக்கு என்று சொல்லும் பொழுது கணக்கிலே அடங்காதது. 5000 ஆண்களுக்கு, அவர்களுடைய மனைவிமார்களுக்கு, அவர்களுடைய பிள்ளைமார்களுக்கு என்று எல்லோரும் சாப்பிட்டு போக 12 கூடை நிறைய அப்பத்தையும் மீன் துணிக்கைகளையும் கொண்டு போனார்களே சீஷர்கள். இப்படிப்பட்ட போதகர்கள் இன்றைக்கு வேண்டாமா? இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் என்று நமக்கு வேண்டாமா? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அப்படி ஊழியம் செய்யாமல் இருக்க நம்மால் எப்படி முடிகிறது பிரியமானவர்களே? எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்ய போகிற இடங்களெல்லாம் லிஸ்ட்டை கொண்டு போவாங்க.
நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்ய வருகிறோம், எங்களுடைய குடும்பத்திற்கு இதெல்லாம் தேவை இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி. அசிங்கமாக இல்லையா பிரியமானவர்களே? சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படித்தான் செய்தாரா? இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டிலே ஊழியம் செய்தாரே, அவர் அப்படித்தான் செய்தாரா? சுகத்தை கொண்டவர்கள் அநேக பேர் ஒரு இடத்துல ஆகிலும் அவர் கேட்டிருப்பாரா? இது எனக்கு வேண்டும், அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி கொடுக்கதான் அவருக்கு தெரியும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எடுங்கள் என்று சொன்னால் உள்ளதும் உங்கள் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பெரியமானவர்களே. கடந்த 33 ஆண்டுகளாக முதல் நாளிலே ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னுடைய உள்ளமும் இந்த கையும் இறைவனுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கிறது பெரியமானவர்களே. சாமுவேலை பின்பற்றுங்கள். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ரட்சகர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய மீட்பர் தேவன் சொல்லுகிறார், இதோ என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன், அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய நாமத்திலே நம்பிக்கை வையுங்கள், விசுவாசத்தை வையுங்கள் என்று சொல்லுகிறாரே. நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவை பார்த்து, யூ ஆர் மை ரோல் மாடல். அநேக காரியங்களில் நாம் தவறுகிறோம், ஆனால் ஊழியம் செய்யும் பொழுது யாரிடத்திலும் நாம் வாய் திறந்து எனக்கு இந்த உதவி கிடைக்குமா, இந்த பொருள் உதவி கிடைக்குமா, பண உதவி கிடைக்குமா என்று தயவு செய்து கேட்க வேண்டாம் என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் பெரியமானவர்களே. சரி, புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திற்கு நேராக கடந்து வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் முதல் 3 வசனத்தில் இப்படியாக இயேசு சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், 12 சீஷர்களையும் அவர் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, நான் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், பிசாசுகளை நீங்களாம் துரத்த முடியும், அதனால நீங்க ஏதாவது எனக்கு கொஞ்சம் பரிதானம் கொடுங்களேன், ஏதாவது கொஞ்சம் கமிஷன் கொடுங்களேன், ஏதாவது கொஞ்சம் வெகுமதி கொடுங்களேன்னு கேட்டாரா? அதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்லி, இலவசமாய் பெற்றுக்கொண்டோம், இலவசமாய் கொடுக்க வேண்டும் பெரியமானவர்களே. 12 சீஷர்களையும் அழைக்கிறார். அவர் கேட்டதால் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்திருப்பார்கள், எதையாகிலும் விற்றாகிலும் கொண்டு வந்து கொடுத்திருப்பார்கள். இன்று எப்படிப்பட்ட ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பெரியமானவர்களே. ஒரு அங்கலாய்ப்போடு கூட தான் உங்களிடத்தில் நான் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறேன் பெரியமானவர்களே. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, எப்படிப்பட்ட வல்லமை? இறைவனுடைய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார், இறைவனுடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியர்களை நாம் செய்யும் பொழுது நீங்கள் வாய் திறந்து கேட்பதற்கு முன்பாகவே, நான் வாய் திறந்து கேட்பதற்கு முன்பாகவே சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் அவர்களுக்குள்ளே பேசி கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் வாய் திறந்து கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது அது இறைவனுடைய நாமத்திற்கு நாம் அவலட்சணமான காரியங்களை கொண்டு வருகிறோமோ என்று நான் பயப்படுகிறேன் பெரியமானவர்களே. 2வது வசனம் இப்படியாக வருகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பிரசங்கிக்கக்கூடிய ஊழியக்காரர்களாக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாரே, அவரே நம்மிடத்தில் ஏதாகிலும் எதிர்பார்க்கிறாரா, கேட்கிறாரா? அவர் நமக்கு இலவசமாக அவருடைய அபிஷேகத்தை காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோமே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று பார்க்கிறோமே. அவர் எதையாகவும் கேட்டிருக்கிறாரா? இலவசமாய் நம்மை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம போகாத அளவிற்கு தெய்வீக சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நான் உன்னை சுகப்படுத்தி இருக்கிறேனே மகனே, நீ எனக்கு இதைத்தான் என்று கேட்கிறாரா? நம்முடைய இருதயத்தை மட்டும் தான் கேட்கிறார். ஸ்தோத்திர பலிகளிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளிலே அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதை மட்டும் தானுங்க அவர் எதிர்பார்க்கிறார். 50வது சங்கீதத்தில் இப்படியாக வருகிறது, தாவீது அவர்கள் தீர்க்க தரிசனமாக எழுதின அந்த பாடலை ஒரு வரி இப்படியாக வருகிறது, நான் பசியாக இருந்தால் உங்களிடத்தில் நான் ஒன்றையும் கேட்க மாட்டேன், மலைகளிலே திரிகிற எல்லா கால்நடைகளும் எல்லா மிருக ஜீவராசிகளும் என்னுடையது என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட மகாராஜாவை நீங்களும் நானும் தொழுது கொண்டிருக்கிறோம் பெரியமானவர்களே. இன்று நீங்கள் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிற ரட்சிப்புக்கு எத்தனை கோடி பணம் செல்லுபடி ஆகும்? அவர்களுக்கு பணம் நம்ம இடத்துல இருக்கிறதா? இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் அந்த பணத்தை வைத்து, அந்த பொருளை வைத்து என்னால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா பிரியமானவர்களே? இலவசமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அனைத்தும் இலவசமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் அறிவிக்கிற தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் சாமுவேல் தீர்க்கதரிசி போல இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அவர்களைப் போல இருக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியுடைய சாராள் அவர்களுக்கு கல்லறையை பெற்றுக்கொள்வதற்கு நான் பணத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த கல்லறை நிலத்தை கொடுக்கிறவர் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் இலவசமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த இடத்துல பெரிய விவாதம் நடந்து கடைசியாக பணத்தை கொடுத்து அந்த கல்லறை பூமியை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட முற்பிதாக்களை நாம் வைத்திருக்கிறோம் பெரியமானவர்களே, எப்படிப்பட்ட தேவனை நாம் உரித்தாக்கி இருக்கிறோம் பெரியமானவர்களே.
அதனுடைய சாராம்சம், அதனுடைய அந்த எசன்ஸ் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே. கடைசியாக 3வது வசனத்தில் இயேசுவானவர் எப்படியாக சொல்லுகிறார், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி வழிக்கு, இது ரொம்ப மிகவும் முக்கியமாங்க, வழிக்கு தடியையாவது, அதாவது உன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு தடியை கூட வழியில் வச்சுக்காதப்பா, நானே உனக்கு பாதுகாப்பு. இஸ்ரவேலரை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நான் இன்று உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வழியிலே போகும் பொழுது பயந்து எதாகிலும் ஒரு தடியை கூட நீங்க கொண்டு போகணும். தடியை கொண்டு போனீங்கன்னா அந்த தடி மேல உங்க நம்பிக்கை வச்சுடுவீங்க. அது மேல உங்களுடைய கண்கள் ஃபோக்கஸ் ஆகிடும். படைத்த உங்களை அனுப்புகிறேன், நான் வல்லமையை கொடுத்து அனுப்புகிறேன், அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறேன், அபிஷேகத்தை அனுப்புகிறேன், என் மேல் உங்களுடைய நம்பிக்கை இல்லாமல் போய்விடும், தடியின் மேல் நம்பிக்கை போய்விடும் என்று சொல்லி சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், வழிக்கு தடியையாவது பையையாவது. பை என்று சொல்லும் பொழுது பணத்தை வச்சுட்டு போற பேக், ஹேண்ட் பேக். ஃபர்ஸ்ட் தடி சொல்றாரு, ரெண்டாவது பையையாவது, மூன்றாவது அப்பத்தையாவது, காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டும் போக வேண்டாம். ஒரு அங்கியோட போப்பா. நீ போகிற இடத்துல உனக்கு நான் என்ன பண்ணுவேன், சமாதானமான ஒரு வீட்டை காண்பிப்பேன். நீ போகிற வீட்டிற்குள்ளே சமாதானம் உண்டாக கடவுள் என்று சொல். தேவனுடைய சுவிசேஷத்தை 1வது வசனத்தில் அப்படித்தானே சொல்லுகிறார். எவ்வளவு அழகா 2வது வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள். போகிற இடத்துல பின்னாளிகள் இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை கொடுங்கள். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து அனுப்புகிறவர் சொல்லுகிறார், போகிற வழியிலே பாதுகாப்புக்காக பணத்தை கொண்டு போகாதீங்க, தடியை கொண்டு போகாதீங்க. அனுப்புகிறவர் நான் அல்லவா. 2-3 ட்ரெஸ்ஸை கூட கொஞ்சம் சேஃபாக கொண்டு போவோன்று கூட நினைக்காதீங்க. நீங்கள் போங்க, உங்கள் போகிற இடத்துல என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் போகும்பொழுது உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில், போரடிக்கும் மாட்டே வாய் கட்டாயாக. சொன்னவர் நம்முடைய வாயை கட்டி வைப்பாரா, வயிற்றை கட்டி வைப்பாரா? நம்ம தான் சொல்ல முடியுமா, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக ஊழியம் செய்ய நான் வந்தேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் வயிற்றோடு நான் திரும்பி வந்திருக்கிறேனே, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லையே, அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது பிரியமானவர்கள். என்னுடைய முதல் நாள் அனுபவம், ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் அனுபவத்திலே நான் பெற்றுக்கொண்டது என்னென்று பார்த்தால், என்னோடு கூட வானவில் தேவாலயத்தில் இருந்த சக விசுவாசிகள் என்னை அழைத்து கொண்டு 3 மருத்துவமனைக்கு செல்வார்கள். சென்னையில் இருக்கிறது கேஎம்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மருத்துவமனைக்கு செல்வோம். திரும்பி வரும்பொழுது அனைவருக்கும் என்னால் முடிந்த அளவிற்கு ஒரு சிற்றுண்டி அல்லது காஃபியாகிலும் ஆக்கி கொடுத்து விட்டு நான் வருவேன். அந்த நாளிலேயே இந்த பழக்கத்தை நான் வைத்துக் கொண்டேன் பிரியமானவர்களே. பவுலடிகள் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார், நானும் என்னோடு கூட இருக்கவர்களும் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு இரவு பகலும் என்னுடைய கைகள். நம்ம என்ன பண்றோம், இன்னொருத்தருடைய கை உழைக்கணும், நான் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வாழணும். ஊழியக்காரர்களை நினைச்சா எனக்கு யாரையும் நான் கண்டம் பண்ண விரும்பலைங்க. இது ஐ எம் டாக்கிங் அபவுட் ஹோலி பைபிள், காட்ஸ் ரெவலேஷன். நான் ரொம்ப யோகியம் சொல்ல விரும்பலைங்க. 33 வருஷமும் இப்படிதாங்க என்னுடைய ஊழியம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். தயவுசெய்து எனக்கு உங்களோட மனசுல இறைவன் பேசி எதையாகிலும் எனக்கு காணிக்க அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அது வேற யாருக்காகிலும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறைய நம்மை சுற்றிலும் என்ன பண்றாங்களா, தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று இயேசுவை நான் சொல்லுகிறார். தேவையுள்ளவர்கள் அநேகர் உண்டு. எனக்கு எந்த விதமான காணிக்கையும் அனுப்ப வேண்டாம், பெருமைக்காக சொல்லவில்லை. எனக்கு காணிக்கையை அனுப்புகிறவர் யார் தெரியுங்களா? என்னுடைய கரன்சி ஒவ்வொரு நாளும் இஸ் மெர்சி, காட்ஸ் கிரேஸ் அண்ட் மெர்சி எவ்ரி சிங்கிள் டே, இன் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டே அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் மார்னிங் கம்த் டவுன் ஃப்ரம் அபவ். ஹெவன்லி கிங்டம்லேருந்து நியூ கிரேஸ், நியூ மெர்சி ஒவ்வொரு நாளும் வருதா இல்லையாங்க? அது போலங்க எங்களுடைய வயிறு நிரம்புது, வாய் நிரம்புது, கண்ணு நிரம்புது, காது நிரம்புது, சந்தோஷமா இருக்கிறோம். ஐம்புலன்களும் நல்லா இருக்குது, ஆவி ஆத்மா நல்லா இருக்குது, சரீரமும் நல்லா இருக்கு. பிரியமானவர்களே, நான் இறைவனிடத்தில் கேட்கிறேன், நான் மட்டுமல்ல என்னுடைய குடும்பம் முழுவதும், நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அந்த நாளில் யோசுவா சொன்னாரே, அதை அப்படியே நான் அப்ளை பண்ணுவேன். நானும் என் மனைவியும் என்னுடைய மகன்களும் என்னுடைய மருமகளும் என்னுடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் நாங்கள் அனைவரும் 100 வயது தாண்ட வேண்டும். 120 வயது வரைக்கும் வாழ்ந்து நாங்கள் யார், இறைவன் எங்களுக்கு கொடுத்த வெகுமதிகள் என்ன, உற்சாகம் என்ன, வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம்லாம் சும்மா காகித கப்பல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. வாழ்க்கையில் நோவாவின் ஷிப் மாதிரி இருக்கணும், நோவா ஷிப், வார்ஷிப் மாதிரி இருக்கணும். நம்மை காணும் பொழுது ரட்சிக்கப்படாத மக்கள் ஆச்சரியப்பட வேண்டும். இந்த குடும்பம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறார்களே. வீட்டில் சண்டை இருக்குமா? இருக்காது. எங்கள் வீட்டிலே முதல் நாளிலிருந்து, திருமணம் செய்து கொண்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும்
என்றாயிலும் ஒரு சின்ன சண்டை சச்சரவுக்கு நாங்கள் இடம் கொடுத்திருப்போமா? காரணம், எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் பயப்படுகிறோம். எங்கள் தலைவர் யார்? இங்க பூமியில் இருக்கிற எம்எல்ஏ அல்ல, எம்பி அல்ல, அல்லது சில கட்சிகளின் தலைவர்கள் அல்ல, மந்திரிகள் அல்ல, முதலமைச்சர் அல்ல, பிரதமர் அல்ல, ஜனாதிபதி அல்ல, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் தான் உங்களுக்கும் எங்களுக்கும் தலைவர் என்பதை, அந்த தலைவரை வைத்துக் கொண்டிருப்பதினாலே நாங்கள் அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அழகாக சொல்லுகிறார். பவுலடிகளை பின்பற்ற வேண்டும், இயேசுவானவரை பின்பற்ற வேண்டும், சாமுவேல் அவர்களை பின்பற்ற வேண்டும், ஆபிரகாம் அவர்களை பின்பற்ற வேண்டும். நல்ல கதாபாத்திரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரோல் மாடலாக வைப்போம் என்று சொன்னால், அவர்களை நோக்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட குணாதிசயம் வரும்பொழுது நிச்சயமாக இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் நீங்கள் குறைந்தது 2 மடங்கு பெருகுவீர்கள், அதிகமாக 100 மடங்கு பெருகுவீர்கள். பெரியமானவர்கள், அடுத்த பாகத்தில் பாகம் 23 யோபு அவர்களை குறித்து தியானம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய பெரிதான கிருபையில யோபு அவர்களை குறித்தும் அவருடைய காரியங்களை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் எப்படிப்பட்ட இழப்பு அவருக்கு நேரிட்டது, பிற்பாடு பின்னிலைமை அவருக்கு எப்படி இருந்தது என்பதையெல்லாம் குறித்து நாம் தியானம் செய்ய வேண்டாம் என்று இருக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை போதித்து, வெளிப்பாடுகளோடு கூட போதித்து, சில அறிவுரைகளையும் கொஞ்சம் கண்டித்து உணர்த்தக்கூடிய சூழ்நிலையிலே இன்று நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உபதேசம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சில நேரங்களிலே மருந்து மாத்திரை கசப்பாக தான் இருக்கும், ஆனால் சுகத்தை கொண்டு வரும். அதுபோல சில நேரங்களிலே ஆவியானவர் யாருக்கு இப்படிப்பட்ட உபதேசத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ எனக்கு தெரியாது. இது ஏதோ ஒரு கற்பனை உபதேசம் அல்ல, சத்தியத்தை சத்தியமாக பகுத்து போதிக்கக்கூடிய ஒரு கிருபையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பெரியமானவர்களே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்ல கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உள்ளதை உங்களுக்கு உள்ளபடியாக எடுத்து சொல்லிவிட்டேன். ஆகவே சபையில் இருக்கிற விசுவாசிகள் இடத்துல நீங்கள் காணிக்கைகளை கேட்கும் பொழுது உற்சாக பலிகளை செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். தசமபாகத்திற்கு மேலாகவே கொடுப்பார்கள். தசமபாகத்திற்கு மேலாக ஏன் அப்படிப்பட்ட உபதேசங்களை நாம் விசுவாசிகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆபிரகாம் தான் அதற்கு உதாரணம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நான் போதிக்கிறேனே அதுதான் அநேகருக்கு ஆசீர்வாதம். இல்லை இல்லை இல்லை, கேட்காமல் இருப்பது அதை விட பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் கேட்காமலே இருந்து பாருங்கள், மௌனமாக இருந்து பாருங்கள். தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்லைங்க, உள்ளத்தை பார்க்கிறவர். அதற்கு பவுலடிகள் சாட்சி, இயேசுவானவர் சாட்சி, சாமுவேல் அவர்கள் சாட்சி, ஆபிரகாம் அவர்கள் சாட்சி, இந்த பழனி மோசஸும் சாட்சி என்று சொல்லி உங்களிடத்தில் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னும் ஒரு சில நாட்களிலே பாகம் 23 கூடாக உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Bye bye.